ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 93வது தசகம். காண்பதெல்லாம் குருவே. பந்துஸ்நேகம் விஜஹ்யாம் தவ ஹி கருணையா த்வய்யுபாவேஷிதாத்மா சர்வம் த்யக்த்வா சரேயம் சகலமபி ஜகத் வீக்ஷ்ய மாயா விலாசம் நானாத்வாத் பிராந்திஜன்யான் சதி கலு குணதோஷவபோ தேவிதிர்வா व्यासेतो वा कथं तौ त्वयि निहितमतेर्वीतवैषम्यबुद्धे. இந்த 93வது தசகத்தில் 24 குருக்களை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் ஞானிக்கு விதி நிஷேதம் கிடையாது என்பதை சொல்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நான் உன் அருளினால் உறவினர்களிடத்தில் இருக்கின்ற பாசத்தை கைவிட வேண்டும். உன்னிடம் மனதை செலுத்தி உலகங்களெல்லாம் மாயையின் விளையாட்டு என்று அறிந்து எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு சுதந்திரமாக திரிய வேண்டும். குணதோஷம் பற்றி உணர்வு உள்ளவரை நாம் ஏற்றுக்கொள்வதும் ஒதுக்கி விடுவதும் இருக்கும். உன்னிடத்தில் மனதை அர்ப்பணித்தால் துர்புத்தி நீங்கி எல்லோரையும் சமமாக காணும் தன்மை ஏற்படும். அதாவது அனைத்திலும் உன்னையே காணும் தன்மை ஏற்படும். மனிதனுக்கு வேண்டியது வேண்டாதது எப்படி உண்டாகும் என பட்டதிரி கேட்கிறார். शुत्रेष्णालोभमात्रे सदद कृदधियो जन्दव सन्ध्यनन्दास् तेभ्यो विज्ञानवत्वात् पुरुष इह वरस्तज्जनिर्दुर्लभैव तत्राप्यात्मात्मना स्यात् सुहृदभिचरिपुर्यस्त्वयि न्यस्तचेतास् तापोचित्तेरुपायं स्मरति स हि सुहृत् स्वात्मवैरी तदोन्यः. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி நண்பனையும் சத்ருவையையும் வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பசிதாகம் இவற்றை போக்கிக் கொள்வதில் மட்டும் எப்பொழுதும் மனதை செலுத்திய உயிர்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த உலகில் பகுத்தறிவு உள்ள மனிதன் மட்டும்தான் மற்ற உயிர்களை காட்டிலும் சிறந்தவனாக இருக்கிறான். கிடைத்த மனித பிறவியை தானே நண்பனாகவும் சத்ருவாகவும் இருக்கிறான். உன்னிடம் மனதை செலுத்தி துன்பங்களை நீக்குவதற்கு உரிய வழியை ஆராய்பவனே தனக்குத்தானே உறவினனாகிறான். இப்படி இல்லாதவன் தனக்குத்தானே பகைவன் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். त्वत्कारुण्ये प्रवृत्ते कैव न हि गुरुर्लोकवृत्ते बिभूमन् सर्वाक्रान्ताभिभूमिर्न हि चलति तदक्षमां शिक्षयेयं गृह्णीयामीश तत्तत् विषयपरिचये अप्यप्रसक्तिं समीरात् व्याप्तत्वं चात्मनो मे गगनगुरुवशात् भादु निर्लेपदाच. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பூமி முதலியவற்றில் இருந்து கற்றுக்கொண்டதை பற்றி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் அருள் இருக்கும் பொழுது எதுதான் ஞான குருவாக விளங்காது? முதல் குரு பூமியாகும். எல்லோராலும் நிறைந்திருந்த பூமி அசையாமல் இருப்பதால் பொறுமையை நான் பூமியிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். அடுத்த குரு காற்று. இது பல வகையான பொருட்களோடு தொடர்பு கொண்டது, ஆனால் எதனிடமும் ஒட்டி கொள்ளாது. பற்றில்லாமல் இருக்கும் தன்மையை உடைய காற்றிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். அடுத்தது ஆகாயம். எங்கும் வியாபித்துள்ள ஆகாயம் எதனிடமும் பற்றுக்கொள்வதில்லை. அதேபோல் ஆத்மாவும் எங்கும் நிறைந்தது. பற்றில்லாத ஆகாயத்தினிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன் என்று பட்டதிரி கூறுகிறார். स्वच्छस्यां पावनोऽहं मधुर उदगवत् वह्निवन्मास्म गृह्णां सर्वान्नीनोऽपि दोषं धरुषु तमिव मां सर्वभूतेष्वेयां पुष्टिर्नष्टिकलानां शशिन इव तनोर् आत्मनोऽस्तीति विद्यां தோயாதிப்யஸ்தமார்த்தாண்டவதபிச்சதனுஷ்வேகதாம் த்வத் பிரசாதாத். இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி நீர் முதலியவற்றில் இருந்து கற்றுக்கொண்டதை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் அருளால்
நீரைப் போல் தெளிந்தவனாகவும் தூய்மைப்படுத்துபவனாகவும் இனியவனாகவும் இருக்க வேண்டும். தீயைப் போல் எல்லாவற்றையும் உண்பவனாகவும் குற்றமொன்றும் செய்யாமல் இருக்க வேண்டும். மரக்கட்டைகளில் தீ மறைந்திருப்பது போல் எல்லா உடல்களிலும் நீ இருப்பதை நான் உணர வேண்டும். சந்திரனைப் போல் வளர்ச்சி தேய் உடலுக்கு மட்டுமே தவிர ஆத்மாவுக்கு இல்லை என்று உணர வேண்டும். சூரியன் ஒன்றுதான், இது வெவ்வேறாக நீர் முதலியவற்றில் வெவ்வேறாக தோன்றும். இதேபோல் உடலிலும் உறங்கும் ஆத்மா ஒன்றுதான் என்பதை உன் அருளில் தான் நான் அறிய வேண்டும் என்று பட்டதிரி கூறுகிறார். ஸ்நேகாத் வியாதாஸ்தபுத்ர வியசனமிருத கபோதாயிதோ மாஸ்மபூவம் பிராப்தம் பிராஷ்ணன் சகேயட்சுதமபி ஷயுவத் சிந்துவத் ஸ்யாமகாதஹ மாபப்தம் யோஷிதாதௌ ஷிகினிஷலபவத் பிருங்கவத் சாரபாகி ஹூயாசம் கிந்து தத்வத்தனஜய நவஷான் மாஹமீஷ பிரணேஷம். இந்த 5வது ஸ்லோகத்தில் மாடப்புறா முதலியவற்றில் இருந்து கற்றுக்கொண்டதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, வேடன் தன் குஞ்சுகளை கொன்றதால் வருந்தி அதன் மேல் வைத்திருந்த அன்பின் காரணமாக தாய்ப்புறா தானும் இறந்தது. நானும் அன்பின் வலையில் சிக்கி தாய்ப்புறா போல ஆகாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். மலைப்பாம்பை போல் கிடைத்ததை உண்டு பசியை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். கடலை போல் கம்பீரமாக இருக்க வேண்டும். நெருப்பில் பூச்சி விழுவது போல் பெண் காமம் இவற்றில் விழாமல் இருக்க வேண்டும். வண்டு எப்படி புஷ்பத்திலிருந்து சாரத்தை மாற்றி எடுக்கிறதோ வண்டு போல் இருக்க வேண்டும். அதாவது ஞானத்தின் சாரத்தை மட்டுமே கிரகிப்பவனாக இருக்க வேண்டும். தேன் சேர்த்து வைப்பதைப் போல நானும் செல்வத்தை சேர்த்து வைப்பதில் ஈடுபட்டால் நான் நாசமடையாமல் இருக்க வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் வேண்டுகிறார். மாபத்யாசம் தருண்யா கஜ இவ வஷயா நார்ஜயேயம் தனௌகம் ஹர்த்தான்யஸ்தம் ஹிமாக்விஹர இவ மிருகவன் மாமுகம் கிராமிய கீதைஹி நாத்யாசஜ்ஜேய போஜ்யே ஜஷ இவ படிசே பிங்களாவன்னிராஷஹ சுப்யாம் பர்த்தவ்யயோகாத் குரர இவ விபோ சாமிஷோன்யைர்நஸ்ஹன்யை. இந்த 6வது ஸ்லோகத்தில் யானையை குருவாக அடைவதை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பரை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பெண் யானையை கண்டு ஆண் யானை கட்டுப்படுவது போல யுவதியான ஸ்திரீ ஜனத்தை கண்டு மோகிக்காமல் நான் உறுதியாக இருக்க வேண்டும். தேனீயை அழித்து சேமித்து வைத்த தேனை எடுப்பது போல அளவுக்கு அதிகமான செல்வம் சேர்த்து வைத்தவனை கொன்று மற்றொருவன் கவர்ந்து செல்வான். ஆகவே நான் செல்வத்தை சேர்த்து வைக்காமல் இருக்க வேண்டும். இசைக்கு மயங்கி நிற்கும் மானை போல நான் உலக விஷயங்களில் மயங்காமல் இருக்க வேண்டும். ஆகாரத்தில் உள்ள பற்றினால் தூண்டில் விழும் மீனை போல அல்லாமல் உலக வாழ்க்கையில் ஆசையில்லாமல் உறங்க வேண்டும். மாமிசத் துண்டை குரரம் என்ற பறவை உண்ணவும் முடியாமல் பாதுகாக்கவும் முடியாமல் பிற பறவைகளால் துன்புறுத்தப்பட்டு வேதனைப்பட்டது. இந்த பறவையைப் போல் நான் யாராலும் துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பன் சொல்றார். பர்த்தேயத்யக்தமான சுகமதி சிசுவன் நிஸ்ஸகாயஸ்சரேயம் கன்யாயா ஏகசேஷோ வலய இவ விபோ வர்ஜிதான்யோன்யகோஷः त्वच्चित्तो नावबुद्ध्यै परमिषु कृदिवक्ष्मा प्रदायानघोषम् गेहेष्वन्यप्रणीतेष्वहिरिव निवसान्युन्तुरोर्मन्दिरेषु. இந்த 7வது ஸ்லோகத்தில் குழந்தை முதலிய ஆச்சாரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பற்று இல்லாமல் சின்னஞ்சிறு குழந்தை போல் வாழ வேண்டும். ஒரு பெண்ணின் கையில் பல வளையல்களின் சப்தம் வந்தது. ஆனால் அந்த வளையல்களை ஒவ்வொன்றாக கழட்டிவிட்டு எஞ்சிய ஒரு வளையை மட்டும் இருந்த பொழுது சப்தம் இல்லை. இந்த ஒரு வளையலை போல் நானும் பிறருடன் சேராமல் இதனால் ஏற்படும் சண்டைகளை விட்டு சஞ்சரிக்க வேண்டும். அம்பை கூர்த்திட்டு கொண்டிருப்பவன் அரசன் வருவது உண்டாகிற ஓசையை அறியாதது போல் நான் உன்னிடம் மனதை செலுத்தி பிறதொன்றும் அறியாமல் இருக்க வேண்டும். எலிகளின் பொந்துகளில் பாம்பு வசிப்பது போல் நானும் வீடு கட்டி கொள்ளாமல் மற்றவர்களின் வீடுகளில் வாழ வேண்டும்.
அதாவது உன்னிடம் ஒன்றிய ஆத்மா உடம்பு என்ற மற்றவர்களின் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். त्वय्येव त्वत्कृतं त्वं क्षभयसि जगदित्यूर्णनापात् प्रतीयां त्वच्छिन्दा त्वत्स्वरूपं कुरुत इति दृढं शिक्षये पेशकारात् विभस्मात्मा च देहो भवति गुरुवरो यो विवेकं विरक्तिं दत्ते सञ्चिन्त्यमानो मम तु बहुरुजा पीडितोऽयं विशेषात्. இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பட்டுப்பூச்சி முதலியவை குருவாக அடைவதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, சிலந்தி பூச்சி தான் பின்னிய வலையில் தானே வாசம் செய்வது போல் நீ படைத்த உலகத்தை நீயே உன்னிடத்தில் லயிக்கச் செய்கிறாய் என்பதை அறிந்து கொண்டேன். குளவியின் கூட்டில் இருக்கும் புழு தானும் குளவியாகவே மாறிவிடுவது போல் உன்னையே தொடர்ந்து தியானிப்பதால் மனது உனது சொரூபமாகி விடுகிறது. இறந்த பிறகு மலமாகவும் சாம்பலாகவும் ஆகும். இந்த உடம்பு எனக்கொரு குரு. இந்த சரீரம் எப்படி உண்டாயிற்று, எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்த்தால் ஞானம் வைராக்கியம் உண்டாகிறது. அதிலும் விசேஷமாய் பல வியாதிகளில் துன்புற்ற என் சரீரம் மிகச்சிறந்த குருவாய் சீக்கிரம் வைராக்கியத்தை அளிக்கிறது என்று பட்டதிரி சொல்கிறார். हि हि मे देहमोहं त्यज पवनपुराधीश यत्प्रेमहेतोर्गेहे वित्ते कळत्रादिषु च विवशिदास्त्वत्पदं विस्मरन्ति सोऽयं भग्ने सुनो वा परमिह परदः साम्प्रतं साक्षिकर्ण त्वग्जिह्वात्या विकर्षन्त्यवशमतयितः कोऽपि न त्वत्पदाब्जे. இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி உடம்பு காரணமாக விஷயங்களில் பற்று கொள்வதை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, எனக்கு இந்த உடல் மீது இருக்கும் மோகத்தை அகற்ற வேண்டும். ஏனென்றால் மக்கள் இந்த உடல் மீது கொண்ட மயக்கத்தால் வீடு, பொருட்கள், மனைவி, குழந்தைகள் மீது தங்கள் மனதை செலுத்தி இந்த உலக வாழ்க்கையை சுழன்றவனாய் உன் திருவடியை மறந்து விடுகிறார். ஆனால் அவன் இறந்த பிறகு அவன் உடல் தீக்கோ நாய்க்கோ இரையாகிவிடும் என்பதை மறந்து விடுகிறான். அவன் உயிருடன் இருக்கும் பொழுது 5 இந்திரியங்களான கண், காது, மூக்கு, நாக்கு, வாய் இவைகள் அவனை தம்பயப்படுத்தி கொண்டு அவனை அங்குமிங்கும் இழுக்கின்றன. தவிர எந்த ஒரு அவயமும் அவனை உன் திருவடிக்கு சரணடைய இழுப்பதில்லை. கஷ்டம், இது கஷ்டம் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். दुर्वारो देहमोहो यदि पुनरतुना दर्हि निःशेषरोगान् हृत्वा भक्तिं त्रडिष्टां गुरु तव पदपङ्गेरुहे पङ्कजाक्ष नूनं नाना भवान्ते समति कथमिमं मुक्तितं विप्रदेहं क्षुद्रेहाहन्दमामा शिवविषयरसे पाहि मां मारुदेशां. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द. இந்த 10வது ஸ்லோகத்தில் சரண பக்தியை பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட வேண்டார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இந்த உடல் மீது எனக்கிருக்கும் மயக்கத்தை அகற்ற முடியவில்லை என்றால் இந்த பிறவியிலேயே இப்போதே என் நோய்களெல்லாம் அழித்து உன் திருவடி தாமரைகளில் எனக்கு உறுதியான பக்தி உண்டாக்க வேண்டும். முற்பிறவியில் நான் செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த பிறவியில் முக்தி அளிக்க வல்லதான அந்தன பிறவி எடுத்த இந்த சரீரத்தை அற்பமான விஷய சுகங்களில் தள்ளி வீணாக்காமல் என்னை காத்தருள வேண்டும் என்று பட்டதிரி வேண்டிக் கொள்கிறார். அதே மாதிரி நாமும் குருவாயூரப்பன் தாமரை திருவடிகளில் நமது நோயெல்லாம் போக்கி சிறந்த பக்தியை தர வேண்டும் என்று குருவாயூரப்பன்ட்ட வேண்டிக் கொள்வோம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.